பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி, மாணிக்கத்துக்குரிய ராசி சிம்ம ராசி, மாணிக்கத்துக்குரிய ராசி ஆவணி மாதம், மாணிக்கத்துக்குரிய ராசி சிவபெருமானுக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது பூர்வ புண்ணியத்துக்கு உரியது, மாணிக்கத்துக்கு உரியது குலதெய்வத்தை அறிவது. இப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்திற்குரிய பலனை பற்றி சுருக்கமாக விளக்கமாக என் கண்மணியாக திகழ்கின்ற ஜோதிடத்துறைக்கும் நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி என்னை ஆக்கமும் ஊக்கமும் வித்து ஆதரிக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி, இந்த ஆவணி மாதத்திற்கு எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த எளியனும் இந்த கடைக்க நாயேனும் என்னால் இயன்றளவுக்கு உண்மையை சொல்ல நான் விரும்புவதில்லை. அந்த உண்மையை சொல்வதற்கான அந்த தொடர்போடு நான் சொல்லணும்னு நான் எப்போதும் என் குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் பொய் சொல்ல வேண்டாம். எந்த தொழில் செய்யலாம், தோட்டிலிருந்து தொண்டமான வரையும் செய்யலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடாது. எதில் பொய் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஜோதிடத்துறையில் பொய்யே சொல்லக்கூடாது. ஏன்னா பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எங்களை நம்பி கேட்குறீங்க. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். கொஞ்சம் கடுமையாக இருந்தால் இலைமறை காயாக சொல்லணும். அதனால தான் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆடி மாதம், கடந்த மாதம் ஆடி மாதத்தில் எண்ணற்ற பல உற்சவங்கள், எண்ணற்ற பல திருவிழாக்கள், எண்ணற்ற பல ஏகப்பட்ட அம்பாளுடைய வழிபாடு. இந்த ஆவணி மாதம் ஐயனுக்குரிய வழிபாடு. அதனால தான் அந்த மாணிக்கத்துக்குரிய அந்த திருவடியை பற்றி உங்களுக்கு பாடினேன். நாம் காண இருப்பது கடகம், கடக ராசி. இந்த கடகம் கடம், இன்னைக்கு கடக வாகனத்தில் அம்பாள் எழுந்துறாங்க, இன்னைக்கு கடக வாகனத்தில் சுவாமி எழுந்தருள்றாங்க. அப்படின்னாலும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் முன்னோர்கள் சும்மா வைக்கல. அப்போ கடம் கடகம் காலப்புருஷனுக்கு 4, காலப்புருஷனுக்கு 4. அப்போ என்னென்ன கடந்த காலங்களில் நீங்கள் பட்டு தவசிங்க, கிட்டத்தட்ட 12 ராசியில் கடகராசியில் தான் பிறக்கணும், கடகராசியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் தானமாக கொடுக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் தகசாவாக கொடுக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் அருளோட பொருளோட புகழோட இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு கொடுக்கக்கூடிய தான் கடகராசிக்காரங்க. பாசத்தை தாய்நாடுனாலும் சரி, தாய் மொழினாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாய்நாடு, மொழிப்பற்று, இனப்பற்று, பாசப்பற்று, அத்தனை பற்றுக்கும் சொந்தக்காரர் கடகம். அதனால தான் என்னன்னு தெரியல, யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது, யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது. தானாக தான் எடுத்து முடிவு எடுக்கணும், தானாக தான் எந்த முடிவும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கடகராசினர்கள். அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு கலங்காத மனம், ஒரு தில்லான இடம், ஒரு ஆராய்ச்சி, ஒரு பரிவு. ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பூனை, ஒரு ஆடு, ஒரு விலங்கு எங்கேயாவது அடிபட்டால் உடனே எடுத்து துணியை கட்டி ஆஸ்பத்திரி போய் சேர்த்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் நல்லா செய்வாங்க, மனசை கோட்டை விட்டுருவாங்க. கரெக்டா? மனசை கோட்டை விட்டுருவாங்க. மனசில் திடம் இருக்காது, மனசில் பயம் இருக்காது, மனசு இலகிய மனசு, மனசில் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ், டிபெண்ட்ஸ் அப்பான் த கன்ஃபியூஸ். இதை செய்வோம்,
அதை செய்யுமா, இதை தொட்டா வெற்றியா, அதை தொட்டா தோல்வியா, இப்படியே பேசி பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்கள் அதுக்கும் கடகத்துக்குரியவங்க இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் யார் சப்போர்ட் இருக்கணும்? தசாபுத்தி சப்போர்ட் இருக்கணும். கடகலக்கணம் கடகராசியா இருந்து ராகு திசையில கேது புத்தியா இருந்தா மென்டல் தான். நானா இருந்தாலும் மென்டல் தான். சிம்மலக்கணம் சிம்ம ராசியா இருந்து கேது திசையில ராகு புத்தி இருந்தாலும் மென்டல் தான். ராகுவும் சந்திரன் சேர்ந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது, அவங்கள பழிக்கவே முடியாது, நீங்க திருத்தவே முடியாது. பாருங்க, எடுத்து பாருங்க, நீங்க எத்தனை பேர்ட்டு நீங்க கேளுங்க, ஐயா சொல்றதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்று கேட்டிருக்காங்க. தசாபுத்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் தசாபுத்தி. அதுல பாவக்கிரங்கள் பாவாதிபதி பாதகாதிபதி வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. யார் காப்பாத்துறது? கடவுள் தான். அதுக்காகத்தான் இந்த கலிகாலத்துல நம்ம நல்லது செய்யணும். இந்த கலிகாலத்துல நம்ம நல்லது செய்யணும், ரொம்ப செய்ய வேண்டாம், நம்மளால முடிஞ்சளவு செஞ்சதுக்கு பார்ப்போம். அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு பாருங்க, உங்க ராசியில தான் குரு உச்சம் பெறார். உங்களுக்கு 6க்கு 9 உச்சம் பெறார். உங்களுடைய ராசிக்கு 6க்கு 9 உச்சம் பெறார். உங்களுடைய ராசிக்கு 6க்கும் 9 குரு உச்சம் பெறுகிறார். அப்ப கடகத்துல உச்சம் பெற்றா நிச்சயமா உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை, உங்களுக்கு சில பரிவர்த்தனைகளை செஞ்சுதான் போவார். உங்களுக்கு செய்யாமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமாக உங்க ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 4 இருக்கார், சுகாதிபதியா இருக்கார், சுவாதியில் இருக்கார், நல்ல நட்சத்திரம் சுவாதியில் இருக்கார். சுவாதி வீடு கொடுத்தவர் ராகு 7 8 இருக்கார். 8 தானே ராகு இருக்கணும், 8 தானே ராகு இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கடந்த காலங்களில் கசப்புன்னு சொல்றதை விட விஷம்னு சொல்லணும். கசப்புன்னு சொல்றதை விட விஷம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரங்காலத்தை கடந்து 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 இப்போது ஒரு புனிதமான நேரத்திற்கு, ஒரு புனிதமான கொள்கைக்கு, ஒரு புனிதமான ஒரு செயல் செய்வதற்கு தாய்க்கோ தந்தைக்கோ மனைவிக்கோ குடும்பத்திற்கோ உற்றார்க்கோ உறவினருக்கோ எல்லாத்துக்கும் நல்லது செய்யணுங்கிற உணர்வோடு வரக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு உங்கள் தசாபதியை பார்த்துக்கங்க, லக்கணத்தை பார்த்துக்கங்க. வெற்றி மேல் வெற்றியை கொண்டாடுவதற்கும் தொழிலை மேம்படுத்துவதற்கும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த ஆவணி மாதம். உங்களுக்கு நெருப்பு தொழிலும் சரி, நீர் சம்பந்தப்பட்ட அனைத்தும், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்தும், அரிசி தானியம், அரிசி தானியம், அந்த சித்த வைத்தியம், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, வெளிநாடு உள்நாடு, டெக்ஸ்டைல்ஸு, மருந்து பொருள், ஆராய்ச்சி, கட்டுரை, ஆசிரியர், எவ்வளவு இருக்குது. இந்த பணியெல்லாம் சிறப்பதற்கு தசாபதியை உங்கள் அருகில் உள்ள அறிஞர் பெருமக்கள் ஜோதிடத்துறையில் கணித்து கொண்டு சென்றால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வாராகியை கும்பிடுங்க, வைஷ்ணவியை கும்பிடுங்க, சாமுண்டீஸ்வரியை கும்பிடுங்க, வடக்கு முகமுள்ள அம்பால நல்ல பிரயோகம் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.